சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 11 ஆகஸ்ட் 2026. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றனால நான் இன்றைக்கி நிஃப்டியில் தான் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நிஃப்டி தான் எக்ஸ்பைரி. நான் காலையில் அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் வச்சதில்ல 9:15 கேண்டில். ஸோ அந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போதே ஒரு டவுன் சைட் ட்ரேட் நான் எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 30 லாட் வந்து 24,500 கால் ஆப்ஷன் வந்து ஒரு 30 லாட் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஏன் இங்கே 30 லாட் நான் எடுத்திருக்கேன்னா, என்னோட ரிஸ்க் பர் ட்ரேடு வந்து 70,000 இந்த ட்ரேடுக்கு டிவைடட் பை என்னோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து இந்த ட்ரேடுக்கு வந்து 35 பாயிண்ட்டு. ஸோ ஈக்குவல் டு போட்டோன்னா 2000 குவான்டிட்டிஸ் காட்டுது. ஸோ டிவைடட் பை நிஃப்டியோட லாட் சைஸ் போட்டோன்னா நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வந்து செல் அடிக்கணுன்றதை வந்து இங்கே காட்டிடும். அப்படி பார்த்தோன்னா நம்ம 30 லாட் வந்து நம்ம செல் பண்ணலாம். அப்படி 30 லாட் நம்ம செல் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டோன்னா எனக்கு ஸ்டாப் லாஸே போயிட்டு ஹிட் ஆனால் கூட எனக்கு 70,000க்கு மேலே லாஸ் ஆகாது. ஸோ அதனால தான் இங்கே வந்து 30 லாட் நான் செல் பண்ணியிருக்கேன். ஆர்டர் புக் எடுத்து வச்சு பார்ப்போம். ஸோ ஆர்டர் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடை நான் எக்ஸிக்யூட் பண்ண டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:20க்கு வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 36,000க்கு மேலே ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுற இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் என்னோட டார்கெட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா S2 S3 50% வரும்போது நான் டார்கெட் புக் பண்ணிப்பேன். அப்படி இல்லைனா 2.25 இந்த பொசிஷன் எங்கே இருந்தாலும் நான் க்ளோஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் வந்து என்னோட பிளானு. இன்றைக்கி என்ன கான்செப்ட் பிரகாரம் இந்த ட்ரேடை எடுத்தன்றதை பாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட் டேட்டா எடுத்து வச்சு நம்ம பார்ப்போம். இன்றைக்கி என்ன கான்செப்ட் பிரகாரம் நான் எடுத்தேன்னா, நான் ஃபாலோ பண்ணக்கூடிய சூப்பர்மேன் டவுன் சைடு அப்படின்ற ஒரு டவுன் சைட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் இந்த டவுன் சைட் ட்ரேட் எடுத்து வச்சுட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதோட 2021 இதோட சார்ட் எடுத்து வச்சு பார்ப்போம். கிட்டத்தட்ட 2021 ஒரு 6 நாள் இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 3வது கேண்டில் என்ட்ரி, அடுத்து பார்த்தீங்கன்னா S2 S3 50%க்கு டார்கெட் வந்துருச்சு. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17/12/2021. கம்ப்ளீட்டாக இந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் தான் இன்றைக்கி வந்து ட்ரேட் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலே நல்ல ஒரு என்ன ஒன்று, இதில் 3வது கேண்டில் தான் S1 தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து S1 PDH எல்லாம் தாண்டி க்ளோஸ் வச்சிச்சு. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு கேண்டில் என்ட்ரி எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா S2 S3 50% டார்கெட் வரைக்கும் வந்துருச்சு. இந்த டேல பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் டார்கெட் வந்து இந்த டேலையும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி பக்கம் தான் என்ட்ரி வந்திருக்கு. ஆனாலும் டார்கெட் உடனே போயிடுச்சு. இந்த டேல பார்த்தீங்கன்னா லேட் என்ட்ரி தான். பட் இருந்தாலும் அப்படியே டவுன்லேயே தான் முடிஞ்சிருக்கு எண்ட் ஆஃப் த டேல. சார் நம்ம வேறு ஏதாவது ஒரு வருஷத்தில் ரேண்டமாக போய் பார்க்கலாம். 2025 கூட போயிட்டு பார்க்கலாம். இதில் வந்து சூப்பர்மேனில் வந்து டவுன் சைடு இன்றைக்கி வந்தது. இதில் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸே பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்திருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அந்த 2025. இது வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸாக இருந்திருக்கு. என்ட்ரி கொடுத்துட்டு அப்படியே சைட்வேஸே இருந்திருக்கு. எண்ட் ஆஃப் த டே நம்ம மார்க்கெட் 2.25 க்ளோஸ் பண்ணும்போது ப்ராஃபிட்டபிளாக தான் வெளியே வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரி கொடுத்துட்டு S2 S3 50% டார்கெட் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் திரும்ப போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா S2 S3 50% டார்கெட் வந்து இது பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துட்டு அந்த டே ஃபுல்லாக டவுன்லேயே தான், பட் சைட்வேஸில் இருந்திருக்கு. நம்ம 2.25 இந்த ட்ரேடை விட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இந்த பாஸ்ட் டேட்டாவோட சார்ட்ஸ் எடுத்து வச்சு காட்டினல. ஸோ அதன் பிரகாரம் தான் இன்றைக்கும் அந்த ப்ரைஸ் செக்ஷன் வந்து இருக்குன்ற நம்பிக்கையில் தான் இந்த ட்ரேடை நான் டவுன் சைடில் எடுத்து வச்சு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். S2 S3 50% டார்கெட் வந்துச்சுனாலும் புக் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி ஒரு 2:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் ஸ்டாப் லாஸ் வந்து கொடுத்துட வேண்டியதான். நான் டே ஹையில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரேடை வந்து நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் என்னன்றதை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11:05 ஆகுது. கிட்டத்தட்ட நம்மளோட டார்கெட்டு கிட்ட நெருங்கி போயிட்டுருக்கு. பட் இன்னும் டார்கெட் அச்சீவ் பண்ணலை. இருந்தாலும் இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 52,200 பக்கம் வந்து இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட்டில் தான் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக என்னோடய பர்சனல் விஷயமாக நான் கொஞ்சம் வெளியே கிளம்புற வேலை இருக்கிறதுனால ஸோ ட்ரேடிங்கை வந்து நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ராவலில் வந்து பண்ண முடியாதுன்றதுனால ஸோ இந்த ட்ரேடை வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருந்ததால் இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பட் இதோட ஆக்சுவல் டார்கெட் வந்து S2 S3 50% வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பட் எனக்கு வந்து இன்றைக்கி இந்த ப்ராஃபிட் எனக்கு போதுமானதுன்றதுனால இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன். அதே போல் நேற்று என்ன ஆச்சுன்ட்டு நான் அப்டேட் பண்ணிடுறேன். நேற்று நான் வீடியோ பண்ணலை. நேற்று என்ன ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி வந்துச்சுன்னா, நான் ஃபாலோ பண்ணுற ஸ்பைடர் டவுன் சைடு அப்படின்ற ஒரு டவுன் சைட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் நேற்று ட்ரேடு வந்துச்சு. இந்த 3வது கேண்டில் இருக்குல்ல, ஸோ இந்த 3வது கேண்டில் 50 MA 20 MA எல்லாம் தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது டவுன் சைட் ட்ரேட் எடுத்திருப்போம். பட் இதோட ஆக்சுவல் டார்கெட் வந்து S1 S2 50% வரைக்கும் வரணும். பட் வரலை. ஸ்டாப் லாஸ் வந்து டே ஹையில் என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். பட் ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகலை. ஸோ நேற்று டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே சைட்வேஸ்லேயே ரொம்ப நேரம் இருந்துட்டு எண்ட் ஆஃப் த டே ஒரு 2.25 இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணும்போது
ஓரளவுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து பிரேக் ஈவன் கணக்கு தான், ப்ராஃபிட்டும் கிடையாது லாஸும் கிடையாது. டைம் டிகேவால் கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராஃபிட்லேயே இந்த ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நேற்று நடந்தது. ஸ்பைடர் டவுன் சைட்னு சொல்லிட்டு நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ்ன்ட்டு நான் ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருப்பேன். அதில் வந்து ஒன்று வந்து ஸ்பைடர் டவுன் சைடுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஸ்பைடர் டவுன் சைட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் வந்து நேற்று ட்ரேட் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த சூப்பர்மேன் டவுன் சைட் பிரகாரம் இந்த ட்ரேட் எடுத்து இந்த 52,000 ப்ராஃபிட்லேயும் நான் முடிச்சிட்டேன். ஆர்டர் புக் எடுத்து வச்சு பார்ப்போம். ஆர்டர் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 10:58 பக்கம் வந்து இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன சார்ஜஸ் ஆகிருக்குன்னா, இன்றைக்கி சார்ஜஸ் வந்து ஒரு 500 ரூபாய் பக்கம் வந்து சார்ஜஸ் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா இங்கே வந்து எந்த ஒரு விஷயமே புதுசாக நடக்கிறது கிடையாது. நடந்த விஷயங்கள் தான் திரும்ப 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 அதே தான் நடந்துகிட்ருக்கும். ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12-16 விதமான மார்க்கெட் கண்டிஷன்ஸ், டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸாக இங்கே இருக்குது. ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் தான் இங்கே திரும்ப திரும்ப ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம கற்றுக்கிட்டோம்னா தாராளமாக இங்கே வந்து இந்த மார்க்கெட்டில் நம்ம சர்வை பண்ண முடியும். ஈஸியாகவே நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நம்மளால் வர முடியும். ஓகேங்களா? அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் டிசிப்ளினாக கன்சிஸ்டண்ட்டாக நம்மளோட ரூல்ஸை வந்து நம்ம திரும்ப திரும்ப நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே போல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இது 2 விஷயம் தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.